மக்கள் தொகை அதிகரித்துள்ளதால் தொகுதி மறுவரையறை அவசியமானது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்று வரும் தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதத்திற்கு பதிலுரையாற்றிய அவர் மகளிர் இடஒதுக்கீட்டை இண்டி கூட்டணி எதிர்ப்பதாக தெரிவித்தார். 2029 மக்களவைத் தேர்தலில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார். மக்கள் தொகை அதிகரித்திருப்பதால் எம்பிக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். सशक्तिकरण करने वाले इस संविधान सुधार को समयबद्ध तरीके से लागू कर 29 का चुनाव महिला आरक्षण के साथ कराया जाए। इसका दूसरा उद्देश्य है एक व्यक्ति एक वोट और एक मूल्य। ये सिद्धांत हमारे लोकतंत्र की नींव में जो हमारी संविधान सभा ने तय किया था वो सिद्धांत के स्पिरिट को यहां पर लागू। மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்திருத்த மசோதா, தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீதான விவாதம் மக்களவையில் இன்று 2ஆம் நாளாக நடைபெற்றது. குறிப்பிட்ட இந்த 3 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்று இரவு வரை இந்த மசோதாக்கள் தொடர்பான காரசார விவாதம் தொடர்ந்தது. 2ஆம் நாளான இன்றும் மசோதாக்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட்டது. இந்த விவாதத்தில் காங்கிரஸ், திமுக உட்பட பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர்.